இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 3 ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். இதே வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 20 மீண்டுமாக கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷனாக வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிணியாளிகளை சுகப்படுத்தினார், பிசாசில் பிடிப்பட்டவர்களை விடுவித்தார். அவர் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நெறிந்து போன நாணலை போல அல்லது மங்கி எரிகிற திரியை போல காணப்படலாம். நாணலானது காற்று எப்பக்கம் வீசுகிறதோ அப்பக்கத்திலே விழுந்து நெளிந்து வளைந்து அலசடிப்படுகிற ஒரு செடி. அதே போல உங்கள் வாழ்க்கையும் அலைக்கழிக்கப்படலாம். பொல்லாத மனுஷருடைய அநியாயங்களின் நிமித்தம் பல தீங்குகளையும் பல பொல்லாப்புகளையும் சகல அநியாயங்களையும் நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கலாம். தலை நிமிர முடியாதபடிக்கு பிரச்சனைகளிலே நீங்கள் மூழ்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். மங்கி எரிகிற திரியை போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருண்டு காணப்படலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் ஒருவேளை நடந்து சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வேதம் இப்படியாக கூறுகிறது. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளனை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் தாம் செய்கிற நியாயத்தினாலே அறியப்படுகிறார் என்று சங்கீதம் 9:16 வாசிக்கிறோம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயத்தை செய்கிற தேவன். இந்த வேளையிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே அக்கறை மிகுந்த தேவன். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அறிந்திருக்கிற தேவன். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நீங்கள் கடந்து வந்த சகல பாதைகளையும் அவர் ஏற்கனவே கடந்து வந்து விட்டார். ஆகவே நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை பாடுகளை அறிந்த தேவன் இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை கட்டிட விரும்புகிறார். ஒரு விடுதலையை கட்டிட விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது, நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் மேல் கிறிஸ்துவின் மேல் வேர்பற்றி இருக்க வேண்டும். இயேசுவே நம் வாழ்க்கைக்கு ஆதாரமாக, இயேசுவே நம்முடைய வாழ்க்கையின் ஆணி வேராக இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் நம் இதயத்திலே நம் சொந்த இரட்சகராக நம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னதமானவரின் மறைவிலே நாம் வந்து விடுகிறோம். அவர் செட்டைகளின் கீழே நாம் வந்து விடுகிறோம். அவருடைய பாதுகாவலின் கீழே நாம் வந்து விடுகிறோம். அவரே நம்முடைய கோட்டையாக, அரணாக, கண்மலையாக, பலத்த துருகமாக அவருடைய பாதுகாப்பின் கீழே நாம் வந்து விடுகிறோம். அப்பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. பவுல் தன் அனுபவத்தை இப்படியாக எழுதுகிறார். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை,
கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எத்தனை அருமையான ஒரு சாட்சி பாருங்கள். நாங்கள் நெருக்கப்பட்டும் நாங்கள் முறிவடைவதில்லை, நாங்கள் விழுந்து போவதில்லை என்று இப்படியாக தன்னுடைய சாட்சியை அவர் அறிவிக்கிறார். பவுல் கடந்து சென்ற இழிவான அனுபவம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:13. இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோன். எவ்வளவு வேதனையின் பாதை பாருங்கள். உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று தன்னுடைய அனுபவத்தை, தான் கடந்து செல்லும் அனுபவத்தை விவரித்து கூறுகிறார். ஆனால் இத்தனைக்கு மத்தியிலே அவர் கூறின ஒரு வார்த்தை, எந்த நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கலாம், அவர் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியராக இருக்கலாம், அவர் பின்பற்றுகிற ஒரு சீஷராக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த வேளையிலே சோர்வின் பாதையிலே, சோதனையின் பாதையிலே, தோல்வியின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், சோர்வுக்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். பவுல் இப்படியாக கூறுகிறார். 2 கொரிந்தியர் 4:16 நாம் கடந்து செல்வோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுலின் அனுபவத்தை பாருங்கள். எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கிக் கொள்கிறேன். அந்த அனுபவத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். உலகத்திலே சோதனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, நிந்தனின் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், புறமான மனுஷன் பல பாடுகளை சந்தித்தாலும் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பவுல் செய்த காரியம். அது நிமித்தம் அவரால் கூற முடிந்தது, எந்த நிலையிலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நாம் இந்த வேளையிலே நம்மை நாமே சோதிக்கிறோம். நாம் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வேதம் கூறுகிறது, நாள்தோறும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபையினாலிடம் நிரப்பப்படுவோம். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆராதிப்போம். அப்பொழுது நாம் புதுப்பிக்கப்படுவோம். ஆராதனின் அபிஷேகம் வர வர நுகங்கள் முறிக்கப்படும். அந்த புதுப்பிக்கப்படும் அனுபவத்துக்கு நாம் கடந்து வருவோம். அது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நம்மை காத்துக்கொள்வோம். வேத வாக்கியங்கள், வேதத்தின் வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள் நம்மை புதுப்பிக்கும். இயேசுவை பின்பற்றின 2 சீஷர்கள் துக்கத்தோடு, வேதனையோடு, தோல்வி மனப்பான்மையோடு, ஏமாற்றத்தோடு அவர் நடந்து சென்றார்கள். அவர்களை நோக்கி ஆண்டவர் கடந்து சென்றார். இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து சென்றார். அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? தம்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டுள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளை விவரித்து காண்பித்தார். விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்தை இறுதி முழுவலே என்று அவருடைய உரிமையோடு கடிந்து கொண்டார். இருள் வந்தது. தங்கள் வீட்டிற்கு அவளை வருந்தி அழைத்தார்கள். அப்பத்தை பிற்கும் பொழுது இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. துக்கம் சந்தோஷமாக மாறினது. வேதனை களிப்பாக மாறினது. தோல்வி வெற்றியாக மாறினது. ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய நம்பிக்கையோடு அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு சென்றார்கள். அவர் என்ன வார்த்தை கூறினார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இந்த வசனங்கள் மூலமாக பேசும் பொழுது நம் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கூறினார்கள். நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டும் எரியும் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? வேத வசனங்களை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகள் வல்லமையினாலே நாம் அனுதினமும் நம்முடைய உள்ளான மனிதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். அந்த கொழுந்து விட்டும் எரிய அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். மங்கி எரியும் திரி.
அந்த திரி எண்ணெயிலே மூழ்கி இருக்க வேண்டும். எண்ணெய் குறைய குறைய விளக்கின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும். அந்த திரி உலர்ந்த திரியாக மாறும் பொழுது அந்த விளக்கு அணைந்து இருள் சூழ்ந்துவிடும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளியை ஏற்ற விரும்புகிறார். உங்களை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த அபிஷேகத்தை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்வோம். அதன் மூலமாக நாளுக்கு நாள் உள்ளான மனிதனை புதுப்பித்துக் கொள்வோம். அப்பொழுது மங்கி எரியும் திரியாகி உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் அந்த காரியத்தை விரும்புகிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரில் இயேசு கிறிஸ்துவிலே வேர் பற்றி கொள்வோம். கிறிஸ்துவே நமக்கு ஆதாரமாக, கிறிஸ்துவே நமக்கு ஆணி வேராக, கிறிஸ்துவே நமக்கு அஸ்திவாரமாக நாம் இருக்கும் பொழுது உலகத்தின் பாடுகள் நம்மை மேற்கொள்வதில்லை. அது மட்டும் இல்லாமல் அனுதினமும் நாளுக்கு நாள் உள்ளான மனிதனை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதான் வேதம் கூறுகிறது. இந்த வேளையிலும் கூட நாம் நெருக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்குள் நம்ம திடப்படுத்திக் கொள்வோம். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆராதிப்போம். வேத வசனங்கள் மூலமாக நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டும் இதயத்தை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்று அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நிலையை மாற்றி போடுவார். நாணலை போன்ற நம்முடைய வாழ்க்கை, நெறிந்த நாணலை போன்ற நம்முடைய வாழ்க்கை, மங்கி எரியும் திரியை போன்ற வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் கூட உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம் அனைவரும் கர்த்தரை நோக்கி நம்பார். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரம தாபனே, நீர் நெறிந்த நாணலை முறியாதிருக்கிற தேவன், மங்கி எரியும் திரியை அணையாதிருக்கிற தேவன். இந்த வேளையிலும் கூட நெறிந்த நாணலை போல அலைக்கழிக்கப்படும் உம்முடைய அன்பான பிள்ளைகளை பரிசுத்த கருத்தில் போடுகிறேன். மங்கி எரியும் திரியை போன்று இருளுக்குள் கடந்து செல்லும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்லும் அன்பான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கருத்தில் போடுகிறேன். ஆண்டவரை நீரே அவர்களுக்கு ஆதாரமாக, நீரே அவர்கள் வாழ்க்கையில் ஆணிவராக இருந்து கத்தாவே அவர்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்லும். இந்த உலகத்தின் பாடுகள் அவளை சேதப்படுத்தாத படிக்கு நீரே கத்தாவே கரம் பிடித்து வழி நடத்தும். உம்மிலே கத்தாவே நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும் அந்த அனுபவத்திற்கு கடந்து செல்லத்தக்கதாக நீரே கரம் பற்றி வழி நடத்தும். இந்த பரிசுத்தங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையை பிரகாசிக்கப்படத்தக்கதாக நீரை ஒளியை பாய்ச்ச வேண்டும் என நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பேர் பிறகு ஆசீர்வதிப்பீராக. இயேசு நிமித்தம் கேளும் பரம தாப்பனே. ஆமேன், ஆமேன்.